மீனுக்குட்டி இங்கதான் இருக்கியா? மாமா வரேன். மீனுக்குட்டி என்ன சொந்த இந்த நேரத்துல? இல்ல, மீனாட்சியை தேடி வந்தேன். மீனாட்சியை பாத்தியா? இல்லையே, நான் பார்க்கலையே. பார்த்தா நான் ரூம்ல இருக்குன்னு சொல்லு. சொல்றேன். சிங்க பண்ணி விட்டுட்டான். போனவர் என்ன ஆளையே காணோம். நம்ம போனாதான் சரியா இருக்கும். என்ன மாமாவை எங்கேயும் காணோம். என்ன பாட்டி கை நடுங்கிட்டு இருக்க? ஒருவேளை பாட்டிக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சோ? வேற வேலையே இல்ல. இரு ஒண்ணு மவள, இன்னைக்கு நான் குடுக்குற ட்ரீட்மெண்ட்ல இனிமே உன் வாழ்க்கையில கரண்டையும் நினைச்சு பார்க்க கூடாது. இரு வர. டார்லிங், என்ன மன்னிச்சிரு டார்லிங். ஐயோ, அடிக்காத, அடிக்காத, அடிக்காத. ஐயோ, கரண்ட் ஷாக் இல்லையா? பரவாயில்ல, கடைசியா ஒரு வாடி அடிச்சிருவோம். பாட்டி, ஐயோ பாட்டி, 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 பாட்டி. ஏய், என் பாட்டி எதுக்கு இப்படி அடிக்கிற? ஐயோ சாரிங்க, கரண்ட் ஷாக் அடிக்குதுன்னு நினைச்சு தெரியாம அடி பின்னிட்டேன். கரண்ட் ஷாக்கா? ஏய், வாஷ் பேஷன் கிட்ட எப்படி கரண்ட் ஷாக் வரும்? ஐயோ பாட்டி, பாட்டி, பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு இருக்கு. இல்ல மயக்கம் தான். லூசு, எங்க அம்மாக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? உன்னை கொன்னே போட்டுருவாங்க. ஏய், என்ன பாத்துட்டு இருக்க? அந்த கத்தியை தூக்கி கீழே போடு. வா, ஒரு கை பிடி, எங்கேயாவது போய் படுக்க வைப்போம். ஐயோ பாட்டி, என்ன ஆச்சோ உனக்கு? நல்லா இருந்த பாட்டி அடிச்சு அடிச்சு இப்படி பண்ணிட்டியே உன்னை. ஏய் சிவா, ஐயோ, எங்க அம்மாவோட வயசு சரியா மாட்டினேன். செல்லம் ஒன்னாலதான். இப்ப எப்படி சமாளிக்கிறது? பாட்டிக்கு என்னடா ஆச்சு? அம்மா, பாட்டிக்கு லைட்டா தலைவலி அம்மா. அதான் என் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஐயோ, எப்படிமா இருக்கு? அச்சோ, இப்பதான் நான் சொன்னேன். ஒருவேளை என் பாட்டி கிட்ட இருந்து நேரடி ஆன்சர் எதிர்பார்க்கறாங்களோ. அதுக்கு என் பாட்டி பேசணுமே. ஐயோ பாட்டி, பேசு பாட்டி. சமாளிக்கிறேன். என்ன பண்ண போற? பரவாயில்லடி. இப்ப எதுக்கு எங்க அம்மா போய் வாடி போடிங்கற? ஐயோ, அப்பதான் உங்க அம்மா நம்புவாங்க. அதுக்கு ஏ ரூம்ல வந்து படுத்துக்கேமா? ஏய், சொன்னா கேட்க மாட்டேன். ஓ வாய்ஸ் சாரிங்க. அம்மா, ஏமா உன் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு? நான் சமாளிச்சிட்டேன். சொன்னா கேட்க மாட்டே? ஏன் இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? உன்னெல்லாம் 2 போடு போட்டாதான் சரியா வரும். ஏய், எங்க அம்மா. ஐயோ, சும்மா இருங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ போய் ரெஸ்ட் எடுடி. ஏய், என்ன டீ ரொம்ப லெட்டா போகுது? ஐயோ, சும்மா இருங்க, சொல்றேன்ல. சரி, மாத்திரை போய் எடுத்துட்டு வரேன். ஏய், சொல்லிட்டே இருக்க, நீ என்ன எதிர்த்து பேசிட்டே இருக்க? அம்மா சொல்றேன் இல்ல, நீ உள்ள போய் படு. சக்தி என்ன பாத்துப்பா. சக்தியா? லூசு, சக்தி பாத்துக்குவான்னு சொன்னா சத்தியமா நம்ப மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா கூட நம்புவாங்க. ஐயோ, நீங்க சும்மா இருங்க மாமா. இப்ப என்ன பண்ணுவ? சமாளி. ஐயோ, இருங்க. போ சொல்றேன் இல்ல.
சரிம்மா சரி, நீ கோவப்படாத, நான் போறேன். சரிம்மா சரிம்மா. இதான் சாக்குன்னு எங்க அம்மாவை அடிப்பேன் உதைப்பேங்கிறியா? ஐயோ மாமா, நான் பேசல, நாகலட்சுமி தான் பேசிச்சு. நாகலட்சுமி பேசிட்டா? யார் அந்த நாகலட்சுமி? யோ, அது உன் பாட்டியா? என் பாட்டி பேசின என்னது? ஜோவா? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் என்ன? ஐயோ பாட்டி, ஐயோ. ஏய் முதல்ல பாட்டி போய் படிக்க வைக்கலாம் வாங்க. சரி வா. ஐயோ பாட்டி, சாரி பாட்டி, எப்படியாவது கை தாங்கலாம் மேல போயிரு பாட்டி. மீனாட்சி, உன்னை சுந்தர் தேடிட்டு இருந்தாரு. சரி, நான் பாத்துக்கிறேன். எப்பா நல்ல வேலை, ஐஸ்வர்யா நம்ம கட்டி பிடிச்சிருப்போம். ச்சே, மீனாட்சி அப்படி பண்றா. எங்க போனா? போச்சே. என்னங்க? 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 தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. பண்ண மாட்டேன். என்னங்க? விடுங்க ப்ளீஸ். ஒண்ணே ஒண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு முத்தம் தான் ப்ளீஸ். ஐயோ ப்ளீஸ் மாட்டேன், விடுங்க. இங்க இருந்து அவ்வளவுதான், முதல்ல கிளம்பிடணும். ஒரே தொல்லை. என்னடா அது? பக்கத்து வீட்டுல கரண்ட் இருக்கு, நம்ம வீட்டுல இல்ல. நம்ம வீட்டு ஆளுங்க ஏதாவது ஒண்ணு பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. இனிமே நெய்வேலியில இருந்து ஸ்ட்ரைட்டா நம்ம வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் போய் மெயின் ஆன் பண்ணுறேன். என்ன மீனுக்குட்டி, அவன்கிட்ட அப்படி என்ன கேட்டேன்? ஒரே ஒரு முத்தம் தானே கேட்டேன், அது கூட கொடுக்க மாட்டேங்கிற. ஓ மீனுக்குட்டி, கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ள எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு முத்தமாச்சு கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டேங்கிற. ஒரு புருஷனா இதை கூட நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்க கூடாதா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனுக்குட்டி. இது கூட உனக்கு பிடிக்கலன்னா நான் என்னதான் பண்றது? சரி, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா நான் என்னதான் பண்ணணும்னு நீயே சொல்லு மீனுக்குட்டி. சொல்லு மீனுக்குட்டி. இல்ல, ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதான். சாரி. ஏங்க, என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. மீனாட்சி, ஐஸ்வர்யா, என்ன இவ்ளோ லேட்டு? உட்காரு. சாப்பிட ஐஸ்வர்யா. என்ன சுந்தர், சாப்பிடாம தட்டுல கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். என்னங்க, என்ன சாப்பிடாம எஞ்சிட்டீங்க? ஏய், என்ன சாப்பிடவே இல்ல? இல்ல ப்ரோ, போதும்.
சுந்தர், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்க போகல? அது நீ தூங்கல? எனக்கு தூக்கம் வரல. சரி, நான் போய் தூங்குறேன். குட் நைட். சுந்தர், உங்களுக்கும் மீனாட்சிக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லையே. சுந்தர், நீங்க ஒன்னும் இல்லைன்னு சொல்றதுலயே நிறைய இருக்குன்னு தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்காத. சரி, அப்போ ஏன் நேத்து ராத்திரி நீங்க அப்படி சொன்னீங்க? எனக்கு தெரியும் சுந்தர், உங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. அது எங்க என்கிட்ட சொன்னா திரும்பவும் பழையபடி ஏதாவது பண்ணிட வேணும்னு நீங்க பயப்படுறீங்க, அதானே? கவலைப்படாதீங்க சுந்தர், நான் இப்போ பழைய ஐஸ்வர்யா இல்லை. நானே முழுசா மாறிட்டேன். எனக்கே புதுசா பிறந்த மாதிரி இருக்கு. இப்போ என்னோட எண்ணம்லாம் உங்களை லவ் பண்ணணுங்கிறத விட நீங்களும் மீனாட்சியும் சந்தோஷமா வாழணுங்கிறது தான். அதுதான் எனக்கு முக்கியம். உங்களை நான் லவ் பண்ணது உண்மை. ஆனா அதெல்லாம் உங்களுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான். எந்த ஒரு பொண்ணும் தான் விரும்புற ஒரு ஆணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவனை திரும்பி பார்க்கவே மாட்டான். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதே மாதிரி மீனாட்சியும் நல்லா இருக்கணும். என்னதான் நான் மீனாட்சியை பல தடவை சேர்ந்து இருந்தாலும் அவ எனக்கு அக்கா. அவ வாழ்க்கையும் எனக்கு முக்கியம். மீனாட்சி சந்தோஷமா வாழ்ந்தா என் சித்தி குடும்பமே சந்தோஷமா வாழும். மீனாட்சிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது சுந்தர். இத பாருங்க சுந்தர், நீங்க மீனாட்சிக்காகவாது என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் அதை சரி பண்றேன். சுந்தர், ஒரு பொண்ணோட பிரச்சனைய ஒரு பொண்ணால தான் புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் கேக்குறேன், உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. மீனாட்சி மனசுல என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சு உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். என்ன நம்புங்க சுந்தர். என்னை இன்னும் நீங்க நம்பல, பழைய ஐஸ்வர்யாவா தான் நினைக்கிறீங்க. ஓகே, நான் வரேன். ஐஸ்வர்யா, கல்யாணம் அன்னைக்கு மீனாட்சி நல்லா தான் இருந்தா. ஜோஷியர்லாம் வச்சு நல்ல நேரம்லாம் பார்த்து ராத்திரி கூட வச்சாங்க. அன்னைக்கு மீனாட்சிக்கு உடம்புக்கு முடியல, தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு படுத்துட்டா. சரி பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கலான்னு நானும் விட்டுட்டேன். ஆனால் அடுத்த நாளும் அவள் அதே தான் பண்ணா. ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிகிட்டே இருக்கா. அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனால் அதை என்னங்கிறத என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறான். நானும் சாதாரணமாக கேட்டேன், கெஞ்சி கேட்டேன், திட்டியும் கேட்டேன், ஏன் குடிச்சிட்டு வந்து அதட்டி கூட கேட்டேன். ஆனால் அவள் அழுகிறாளே தவிர காரணம் என்னன்றதை சொல்லவே மாட்டேங்கிறான். என்ன காரணம்னு சொன்னாதானே அதை தீர்க்க முடியும். அது புரியாம தான் நானும் பல நாளா போராடிட்டு இருக்கேன். இவ்வளவுதான் பிரச்சனையா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். விடுங்க சுந்தர், நான் பாத்துக்கிறேன். மீனாட்சி கிட்ட நான் பேசி என்னன்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு சான்ஸே இல்லை. எப்படி சொல்றீங்க? இது வரைக்கும் அவன் என்கிட்டவே எதுவும் சொல்லல, உங்ககிட்ட மட்டும் எப்படி சொல்லுவான்? சுந்தர், பசங்க நீங்க எப்படி சில விஷயங்களை உங்களுக்குள்ள மட்டுமே பேசிப்பீங்களோ அதே மாதிரிதான் பொண்ணுங்க நாங்களும் சில விஷயங்களை எங்களுக்குள்ளேயே பேசிப்போம். ஏற்கனவே சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். வேண்டாம் ஐஸ்வர்யா, நீ அதை அவகிட்ட கேட்டா உனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு அவ இன்னும் வருத்தப்படுவா. சுந்தர், நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் இந்த விஷயத்த தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க மாட்டேன். ஒரு ஃப்ரெண்டா அவகிட்ட நான் பேசி அவ பிரச்சனை என்னங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம டிசைட் பண்ணுவோம். அப்ப அவகிட்ட பேசி என்ன பிரச்சனைன்னு கேட்டு சொல்றியா? கண்டிப்பா நான் பேசி என்னன்னு கிளியர் பண்றேன். ஓகேவா? தேங்க்ஸ். போங்க, போய் நிம்மதியா தூங்குங்க. சரி.
பிரச்சனை பண்ணுங்க. இந்த லாண்டிக்காரங்க என்னதான் துவைக்கிறாங்க. மாமா அச்சோ, அச்சோ. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? இப்படியா டப்புன்னு உள்ள வருவ? அந்த அறிவு உங்களுக்கு இருக்கா? ஹலோ, அறிவு இருக்கிறனால தான் ஒரு கம்பெனிக்கே நான் எம்டியா இருக்கேன். ஆமா, அவ்வளவு அறிவு இருக்கிறவரு ட்ரெஸ் மாத்தும் போது கதவு சாத்திட்டு மாத்தணும் தெரியாதா? ஏய், இது என்னோட ரூம். நான் கதவை சாத்திட்டு மாத்துவேன், இல்ல பெப்பர் பேனை திறந்து போட்டு கூட ட்ரெஸ் மாத்துவேன். அது ஏன் இஷ்டம். ஹலோ மாமா, அந்த காலையில ஃப்ளைட் ஏறி போய் ரொம்ப நாள் ஆச்சு பாஸ். இந்த ரூம்ல மட்டும் இல்ல, உங்களோட எல்லாத்துலயும் எனக்கு சரிக்கு சமமா பங்கு இருக்கு. ஏய், என்ன ஃபெமினிசமா? ச்சே, எல்லாம் என் தலையெழுத்து. சரி, வளவலன்னு பேசாம கிளம்புற வழிய பாருங்க. யாரு? நான் வளவலன்னு பேசிட்டு இருக்கேனா? கொடுமடா. ச்சே. ஓ, ஒண்ணு போனா ஒண்ணு தொந்தரவு பண்ணுது. இந்த பேண்ட் லூப் எங்க இருக்கு? என்ன மாமா, ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேண்ட் ஜிப்போட சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்ப பெல்ட்டோட சண்டை போடுறீங்க. ஏய், உன் வேலையை பார்த்துட்டு பா. ஐயோ இருங்க, ஏய், காட்டுங்க. ஏய், அச்சோ. என்ன பண்ற நீ? ரொம்ப வயலண்டா ஹேண்டில் பண்ற. பெல்ட் தானே போட்டு விட்டேன். இங்க பார், நான் உன்னை என்ன சீட் பெல்ட்டை போட்டு விட சொன்னேன்? சும்மா அங்கங்க தடவிட்டு இருக்கு. இங்க பார், இது ஒயிட் ஷர்ட். உன் கைப்பட்டு கரையேற கூடாது, பாத்துக்கோ. மாமா, கரை நல்லது மாமா. ஒரு அரை விட்டேன். இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. 30 crores ப்ராஜெக்ட். நல்லா கொஞ்சமாவது நீட்டா போனோம். உன் கைய வச்சு தயவு செஞ்சு அழுக்காக்கிடாத. அது மட்டும் இல்ல, பொண்டாட்டிங்கிற உரிமையில உன் கை இனிமே என் மேல படவே கூடாது, பாத்துக்கோ. புரியுதா? மாமா, ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது என் கை உங்க மேல பட்டே தீரும். பார்க்கலாமா? 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 மாமா பாருங்க மாமா. ஐயோ, அப்பா, அப்பா, அம்மா, அம்மாடி மீனாட்சி, மீனாட்சி. பாட்டி, அப்பா, வந்துட்டியா? என்ன பாட்டி? இந்தாங்க. உடம்பெல்லாம் ஒரு வலியா இருக்குமா? காஃபி ஆட்டியா? காஃபி தான் பாட்டி. சரி. பாட்டி, என்னாச்சு? எதனால உடம்புல வலிக்குது? அது ஒண்ணும் இல்லம்மா, பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன். ஐயோ, அடியில ஒண்ணும் படலையே. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எப்படியோ பேலன்ஸ் பண்ணி சமாளிச்சுட்டேன். ஐயோ பாட்டி, பார்த்து போயிருக்கலாம்ல பாட்டி. சரி, நீங்க குடிங்க, நான் போய் அவருக்கு ஷர்ட் மட்டும் அயன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? போமா, பாத்து போ. நான் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேனா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த சக்தி தான். ஏய் சக்தி, என்னையே கரம் வச்சு தாக்கறல, இன்னைக்கு உன்னை உண்டு இல்லைன்னு பண்றேன்டி. உன்னை அப்படியே அடிச்சு உதைச்சி கத்தியால குத்தி கொன்னு என்ன பண்ற? தூக்குல போட்டு மிதி மிதின்னு மிதிச்சு கழுத்தை நெரிச்சு கொல்லல. ஏதோ திருட்டுத்தனம் தெரியுதே கேள்விக்கிட்ட. இவ இப்ப வந்தா அரைகுறையா கேட்டாலே அடி பின்னி எடுத்துருவா. இதுல முழுசா கேட்டிருந்தா மூச்சு முட்டை அடிப்பாளோ. என்ன? சும்மா. எனி பிளானிங்? Nothing. என்னம்மா அப்படி பாக்குற? இல்ல, இந்த குழன்னு இருக்கிற இந்த குழந்தை மூஞ்சில ஏதோ ஒரு திருட்டுத்தனம் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். திருட்டுத்தனமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்ல இல்ல, ஏதோ இருக்குன்னு என்னோட 7வது அறிவு சொல்லுதே. அப்போ இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கு. சத்தி, ஏய் சத்தி, தோ வர மாமா. செல்லக்குட்டி, ரெடியா இருங்க. ஏய் சக்தி, உன்னுடைய 7ஆம் அறிவு சொல்லுதா? எந்த அறிவு சொன்னாலும் இன்னைக்கு உன்னை யாராலையும் என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. உன் கைய கால உடைச்சு ஒரு மூலையில உட்கார வைக்கிறேன்டி. சக்தி, நீ இன்னையோட காலிடி.